வெல்கம் டு மை சேனலுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முட்டை மக்ரோனி எப்படி செய்றதுன்னு தாங்க நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அந்த கடாயில தண்ணி ஊத்திக்கலாங்க. மக்ரோனி கொதிக்க வைக்கணும். கொஞ்சம் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டணும். அதுக்காக தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கங்க. தண்ணி ஊற்றிட்டு நான் 2 கப்பு மக்ரோனியாக எடுத்துருக்கேங்க. அது போட்டுக்கிறேன். போட்டாச்சு. இதெல்லாம் கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றணுங்க. உடையாத இருக்கும். அதனால் வேண்டி கொஞ்சம் ஆயிலு, கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு போட்டு கொஞ்சமாக ஆயில் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்ல கொதி வரணுங்க. நல்ல கொதி வந்து அந்த மக்ரோனி வெந்து வரணும். ரொம்பவும் குழைய விட்டுறக்கூடாது. வெந்து வரட்டுங்க. தண்ணி நல்லா சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து வெந்து வரணும். வெந்துருச்சுங்க. இதை எடுத்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். பட்டை லவங்கம் போட்டுக்கிறேங்க. பட்டை லவங்கம் போட்டு அது நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். நான் 3 வெங்காயம் வெட்டியிருக்கேன். சின்ன வெங்காயமாக பெரிய வெங்காயமாக இருந்தால் நீங்கள் 2 கூட வெட்டிக்கலாம். நான் சின்ன வெங்காயம் 3 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். பொடியாக நறுக்கின வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய் போட்டு நல்லா பொரிய வந்த பிறகு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல வெங்காயம் வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. 1½ டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன். அதையுமே நல்லா கிளறி விடுங்க. நல்ல வெங்காயம் செவந்து வரணும். பொன்னிறமாக வர்றது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தக்காளி போட்டுக்கிறேங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு போடணுங்க. உப்பு போட்டு நம்ம வதக்கினோன்னா சீக்கிரமே வதங்கிடும் வெங்காயம் தக்காளி. அதனால் தேவையான அளவு தக்காளி போடும்போது உப்பு போட்டுக்கலாம். நம்ம மக்ரோனியாக கொதிக்க வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி வந்ததுக்கப்புறமா ஓரமாக அந்த வெங்காயம் தக்காளியே ஓரமாக ஒதுக்கி வச்சிடலாங்க. இப்போ 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்காக வேண்டி அந்த முட்டையை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க முட்டை.
நல்லா பொரித்து எடுத்துட்டு அது கூட கலந்துடலாங்க. இப்போது நல்லா கலந்து விட்டு கிளறி விடுங்க. ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் மல்லித்தூளும் மிளகாய்த்தூளும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் இந்த மிளகாய்த்தூளை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலாவுமே இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கரம் மசாலா போடலை. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த மிளகாத்தூள் நெடி போகிறது வரைக்கும் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அந்த முட்டை கிரேவியை நல்லா கிளறி விட்டுக்கணும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கிறேங்க. தூவிட்டு நல்லா இதையுமே கிளறி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அந்த நெடியெல்லாம் போகணும். சிம்மில் அடுப்பை வச்சுட்டு இப்படி மூடி வச்சுக்கிறேன். இப்போது எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வடிகட்டி வச்சுருக்கிற அந்த மெக்ரோனியாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. மெக்ரோனியாவை உடச்சி விட்டுக்குங்க. அது அப்படியே கட்டி மாதிரி ஆகிடும். நல்லா உடச்சி விட்டு நல்லா கிளறிக்கலாம். நல்லா கிளறியாச்சுங்க. இதை நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் இது பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இதையுமே அடுப்பை சிம்மில் வச்சு வைக்கணுங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் அந்த மெக்ரோனியாவில் பிடிக்கும். மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாங்க. இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா செட் ஆயிடுச்சுங்க. நல்லா வந்துருச்சு பாருங்கள் மக்ரோனியா. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலைங்களை தூவிக்கலாம். தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. மக்ரோனி ரெடி ஆயிடுச்சு. முட்டை மக்ரோனி. இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி செஞ்சு கொடுத்தா நம்ம கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டு பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முடிஞ்சதுங்க. இப்போது முடி போட்டு வச்சிடலாம். அவ்வளோதாங்க. முட்டை மக்ரோனி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.